Hi friends, welcome to ANGELSCARE. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியாக சாஃப்டாக இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு. பழைய சாதம் ரிமைனிங் ரைஸ் ஆட் பண்ணி சாஃப்டான இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ANGELSCARE சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: புழுங்கல் அரிசி 2 கிளாஸ், பச்சை அரிசி 2 கிளாஸ், இட்லி அரிசி 2 கிளாஸ், பழைய சாதம் 1 கப், வெந்தயம் 5 ஸ்மால் டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 கிளாஸ். இப்போது ஒரு பாத்திரம்ல புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, இட்லி அரிசி நல்லா க்ளீன் பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம் பாத்திரமில். அப்படியே உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம், 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். வெந்தயம் எப்போவுமே அரிசியில் ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா வெந்தயம் வழவழப்பாக இருக்கும், அரிசி ரஃப்பாக இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 5 to 6 hours நல்லா ஊறட்டும். இப்போ 6 hours ஆயிடுச்சு. எப்போவுமே உளுந்து முதல்ல அரைச்சிக்கோங்க, வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அரிசி போட்டு அரைச்சிங்கன்னா, உளுந்து அரைக்கும் போது ஒரே வாட்டி தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் உபரி நல்லா வரும். இப்போது உளுந்து நல்லா அரைச்சாச்சு, உபரியும் நல்லா வந்துடுச்சு. இப்போது ஊற வச்சிருக்கிற அரிசியை அரைச்சிக்கலாம். ஊற வச்ச சேம் வாட்டர்லேயே அரைச்சிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 times நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 3rd time கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற அந்த அரிசியில் பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரிமைனிங் ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது உளுந்தும் அரிசி மாவும் அரைச்சிட்டு ஒரே பாத்திரத்துலேயே ஊற்றிக்கிட்டோம். இதில் இப்போது சால்ட்டும் அண்ட் குக்கிங் சோடாவும் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நல்லா கையில் கரைச்சி வச்சுருங்க. இப்போது நல்லா கையில் கரைச்சாச்சு. ஸோ 6 to 7 hours அப்படியே மாவு நல்லா பொங்கட்டும். இப்போ நான் 7 hours அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கிடுச்சு. இப்போ உங்கள் ஃபேவரட் கிறிஸ்பி தோசை ரெடி. சேம் மாவில் இட்லி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட இட்லி பொடி அண்ட் உங்கள் ஃபேவரட் சட்னி காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி பொடி வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.